இங்கே பாருங்கள். இதுதான் இறுதி அறுவடை. இந்த நிலத்தில் நாங்கள் அபிமான் என்ற தயாரிப்பை பயன்படுத்தினோம். விளைச்சலை கவனியுங்கள். கேரட்டுகளின் நீளமும் ஒட்டுமொத்த தரமும் மிகச் சிறப்பாக உள்ளன. எந்தவிதமான குறைபாடுகளும் துளியும் இல்லை. முன்பு ஒரு பெட்டி விதையிலிருந்து சுமார் 1.8 டன் மட்டுமே விளைச்சல் கிடைத்தது. ஆனால் இப்போது அதே ஒரு பெட்டி விதையிலிருந்து 2.7 டன் வரை விளைச்சல் கிடைக்கிறது. கேரட் 1 அடி நீளத்தில் உள்ளது. வணக்கம், என் பெயர் தனசேகர் ரெட்டி. நான் சிக்கபல்லாப்பூர் மாவட்டம், ஆந்திரா மாநிலத்தைச் சேர்ந்தவன். எனது கேரட் பயிருக்கு அபிமான் என்ற உரத்தை நான் பயன்படுத்தினேன். எனது பண்ணை 2.5 ஏக்கர் பரப்பளவை கொண்டது. இந்த 2.5 ஏக்கர் நிலத்திலிருந்து நான் 30 பெட்டிகள் நிறைய கேரட்டுகளை அறுவடை செய்தேன். இது டக்கி ஹைப்ரிட் வகையைச் சேர்ந்தது. அந்த 2.5 ஏக்கர் நிலத்திலிருந்து நான் மொத்தம் 60 டன் விளைச்சலை பெற்றேன். பொதுவாக இது 90 நாட்களில் முதிர்ச்சியடையும் ஒரு பயிர் வகையாகும். ஆனால் இந்த முறை பயிர் 85 நாட்களிலேயே முதிர்ச்சியடைந்துவிட்டது. விதைத்த ஒரு மாதத்திற்குப் பிறகு நான் அபிமான் உரத்தை பயன்படுத்தினேன். முதலில் காலையில் பயிருக்கு நீர் பாய்ச்சுவது, பின்னர் APKS ஆர்கானிக் உரத்தை பயன்படுத்துவது. நான் ஏக்கருக்கு 5 லிட்டர் என்ற விகிதத்தில் அபிமான் உரத்தை பயன்படுத்தினேன். பயிருக்கு 30 நாட்கள் வயதாகியிருந்த அந்த ஒரு தருணத்தில் மட்டுமே ஒரே ஒரு முறை நான் அபிமான் பயன்படுத்தினேன். அதன் முடிவுகள் மிகச் சிறப்பாக அமைந்துள்ளன. நான் இந்த APKS ஆர்கானிக்ஸ் உரத்தை ஒரு வருடத்திற்கு முன்பே பயன்படுத்தத் தொடங்கியிருந்தால் அப்போது நான் சந்தித்த பிரச்சினைகளை தவிர்த்திருக்க முடியும். குறிப்பாக பயிர் வாடிப்போவது மற்றும் விளைபொருட்களின் தோல் தரம் குறைந்து போவது போன்ற பிரச்சினைகளை தவிர்த்திருக்கலாம். அந்த சமயத்தில் 50 நாட்களுக்கு தொடர்ந்து சில சிகிச்சைகள் அளித்த பிறகும் கூட விளைவுகள் திருப்திகரமாக இல்லை. ஆனால் இப்போது வெறும் 30 நாட்களிலேயே நான் அபிமான் பயன்படுத்தியதால் மிகச் சிறந்த விளைவுகளை பெற்றுள்ளேன். APKS ஆர்கானிக் நிறுவனத்தைச் சேர்ந்த இந்த உரத்தை நான் முதன்முதலில் ஃபேஸ்புக் மூலம்தான் கண்டறிந்தேன். ஆரம்பத்தில் எனக்கு சற்று சந்தேகம் இருந்தது. அதனால் சோதனை அடிப்படையில் 6 லிட்டர் ஆர்டர் செய்தேன். முதலில் எனது கேரட் வயலின் பாதி பகுதிக்கு மட்டும் அபிமான் பயன்படுத்தினேன். கேரட் வயலின் அந்த பகுதி செழித்து அடர் பசுமையாக மாறியது. அதே சமயம் மீதமுள்ள பாதி பகுதியில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. 15 நாட்கள் காத்திருந்த பிறகு வயலின் எஞ்சிய பாதி பகுதிக்கும் இந்த உரத்தை பயன்படுத்தினேன். அந்த பகுதியிலும் மிகச் சிறந்த தரத்திலான விளைச்சல் கிடைத்தது. அன்று முதல் நான் இந்த APKS உரத்தை தொடர்ந்து பயன்படுத்தி வருகிறேன். நான் இதை பயன்படுத்துவது இது 2வது முறையாக இருக்கும். இதுவரை நான் மொத்தம் 30 லிட்டர் அபிமான் வாங்கியுள்ளேன். இந்த தனிப்பட்ட அறுவடை சுற்றில் எனக்கு 13 டன் விளைச்சல் கிடைத்தது. நேற்று அறுவடை செய்யப்பட்ட தொகுப்பில் 12 டன் கிடைத்தது. இவ்விரண்டிற்கும் இடைப்பட்ட காலத்தில் செய்யப்பட்ட அறுவடையில் 10 டன் கிடைத்தது. ஒட்டுமொத்தமாக பார்க்கையில் தற்போது அறுவடை செய்யப்படும் மொத்த எடையில் மிகப்பெரிய வித்தியாசம் ஏற்பட்டுள்ளது. முன்பு ஒரு பெட்டி விதையிலிருந்து சுமார் 1.8 டன் மட்டுமே விளைச்சல் கிடைத்தது. ஆனால் இப்போது அதே ஒரு பெட்டி விதையிலிருந்து 2.7 டன் வரை விளைச்சல் கிடைக்கிறது. இதை பாருங்கள். இந்த அபிமான் நான் பயன்படுத்திய வயலிலிருந்து கிடைத்த இறுதி அறுவடை இதுதான். இந்த கேரட்களின் நீளத்தையும் அவற்றின் தன்மையையும் உற்று நோக்குங்கள். இவற்றில் எந்தவிதமான குறைகளும் துளியும் இல்லை. அனைத்தும் மிகச் சிறப்பாக காட்சியளிக்கின்றன. ஒரே ஒரு சிறு குறையும் இதில் இல்லை. இவை நல்ல நீளத்துடன் உள்ளன. சரியான நீளத்தையும் அளவையும் இவை கொண்டுள்ளன. இவற்றின் தரம் மிக உயர்ந்த நிலையில் உள்ளது. இவை முற்றிலும் அற்புதமாக, உண்மையிலேயே மிகச் சிறப்பாக இருக்கின்றன. நன்றி.